என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மோசே அழைப்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. மோசே அழைப்பு. ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். யாத்திராகமம் 4:10. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு வரும்படி தேவன் மோசேயை அழைக்கிறார். மோசே தயங்குகிறான். நான் எம்மாத்திரம் என்கிறான். தேவன் நான் உன்னோடே இருப்பேன் என்று தைரியம் அளிக்கிறார். ஆனாலும் ஜனங்கள் என்னை நம்பார்கள் என்கிறான். தேவனோ கோலை பாம்பாக்கி மீண்டும் கோலாக்கும் அற்புதத்தையும் கையை குஷ்டமாக்கி மீண்டும் குணமாக்கும் அற்புதத்தையும் செய்யும் வல்லமையை அருளுகிறார். மோசே நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று தன் பலவீனங்களை சொல்லுகிறான். தேவனோ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன் என்கிறார். இப்படியாக தேவன் 4 முறை வற்புறுத்தியும் வேறு யாரையாவது அனுப்பும் என்று மோசே தேவன் தரும் பொறுப்பை தட்டி கழிக்கிறான். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஸ்தேவான் தன்னுடைய கையினாலே தேவன் ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். அவர்கள் அறியவில்லை. அப்போஸ்தலர் 7:25 என்று மோசேயை குறித்து கூறுகிறான். அப்படியானால் மோசே 40 வயதாகும்போது இஸ்ரவேலரை மீட்பதற்காகத்தான் தேவன் தன்னை அரண்மனையில் வளரச் செய்து சகல கலைகளையும் கற்கச் செய்தாரோ என்று சிந்தித்திருக்கிறான். அதனால்தான் எகிப்தியனை அடித்தானோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் 80 வயதில் சாக்குப்போக்கு சொல்லி பின்வாங்குகிறான். இதுதான் மனித சுபாவம். ஆண்டவருக்காகவோ மக்களுக்காகவோ பல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உள் உந்துதலை உணரும் மக்கள் ஆண்டவர் அழைக்கும்போது பின்வாங்குகிறார்கள். இப்படி பின்வாங்கிய மோசே எத்தனை திறமையுடனும் கரிசனையுடனும் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் வழிநடத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை பெற்று கொடுக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து கொடுக்கிறான். கானான் வரை இட்டுச் செல்கிறான். மோசேயை பார்க்கும்போது திக்குவாயனோ மந்த நாவனோ மக்கு மனிதனோ யாராயிருந்தாலும் தேவன் அவனோடு இருந்து பலப்படுத்தும் போது அவன் வல்லமையை பெற்று சாதனைகளை செய்து வெற்றி சிறக்க முடியும் என்பது புரிகிறது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. தீர்மானம்: தேவன் பயந்த மீனவனையும் பயன்படுத்துகிறார், பாவியான சமாரிய பெண்ணையும் பயன்படுத்துகிறார். என்னையும் பயன்படுத்தும்படி ஒப்படைப்பேன்.